வணக்கம். நம்மளுடைய பொருட்கள் நிறைய நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு 100 லைக் வந்தால் ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஒரே ஒரு வீடியோவில் தான் அந்த இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாத்துலேயுமே பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இருக்குது கிஃப்ட்டு. இன்றைக்கி நம்ம நிறைய பொருட்களை போட்டிருக்கோம். அதையெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி பார்க்குறது வேலும் மயிலும் துணைன்ற மாதிரி மயில் பார்க்குறோம். இந்த மயில் ரொம்ப பழசு இல்லைங்க. இது ரிமூவ் பண்ணலாம். தோகையை எடுத்து வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். கொஞ்சம் மிடில் ஆஃப் த டைம் தான் இது. மயில் நல்லா கனமாக இருக்கும். கிட்டக்க காட்டுறேன் பாருங்களேன். இந்த பெயிண்டிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதில். அடுத்தது தூபக்கால். நிறைய பூஜா பொருட்கள் என்கிட்ட வாங்குறீங்க. நிறைய பேர் அதை போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சாம்பிராணி போடலாம், இல்லை அழகாக அது உள்ள ஒரு கல் மாதிரி வரும் இல்லையா, கப்பு சாம்பிராணி, அது வச்சுட்டு இது காட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். ரொம்ப பழமையானதுங்க. ஒரு 70 வருஷம் இருக்கும். இது ஒரு படின்னு சொல்லலாம், பால் சொம்புன்னு சொல்லலாம். மினியில் வருது. அழகாக சின்னதாக இருக்குது. என் கைக்குள்ளவே இருக்குது பாருங்களேன். 4 விரல் வைக்கிற அளவுக்கு தான் அது இருக்குது. தெளிவாக இருக்குது. பிரான்ஸு நல்லாயிருக்கு. காஃபி ஃபில்டர்னால் டீ வடிகட்டி. ஃபில்டர்னால் நீங்கள் நிறைய பேர் அது கேட்குறீங்க. இது டீ வடிகட்டி. இது அப்பப்போ கேட்குறாங்க கஸ்டமர், நிறைய விரும்பி வாங்குகிறாங்க. ஒன்று வச்சுக்கணும் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுனால நிறைய போட்டுகிட்டே இருக்கேன். அடுத்தது விளக்கு. சட விளக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த விளக்கில் பாருங்கள், ஜட பின்னினா மாதிரியே இருக்கும். சைடெல்லாம் வாய்ப்பகுதியும் அழகாக இருக்கும். மேலே கலசமும் கரெக்டாக இருக்கும். பின்னாடி பாருங்கள், நமக்கு எப்படி முதுகு தண்டு இருக்குது அது மாதிரி இது இருக்கும். இதெல்லாம் பார்ப்பாங்கங்க. எத்தனை வருஷம் பழசுன்றதுக்கு இதெல்லாம் அடையாளங்கள். இதெல்லாம் வார்ப்பு. நல்லா இருக்குது. நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. வேணும்னா கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ணியும் கொடுக்கலாம். நெய் தூக்கு. நெய் தூக்குன்றதோட நெய் சொம்புன்னு சொல்லலாம். நல்லா டைட்டாக இருக்குங்க. அது எனக்கு போட முடியல, இருங்க வச்சு போட்டு காட்டுறேன். இது அடிப்பகுதி நல்லா கனமாக இருக்குது. சின்னதாக தான் இருக்குது, ஆனால் நல்லா கனமாக இருக்குது. மூடலாம் பாருங்கள். சரியாக உட்காந்துருச்சு. இந்த சைஸ் தான் அது. என் கைக்குள்ளே தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 5 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. இது ரொம்ப சின்னதுங்க. ரொம்ப பழசானது. கருப்பாக இருந்தது. பாலிஷ் பண்ணதில் இது அப்படி கலர் நல்லா மாறி வந்திருக்கு. எப்படி நம்ம என்ன சொல்லுவாங்க, குத்து விளக்குக்கு இருக்கும் உடல் அமைப்பு, அந்த மாதிரி நடுவில் இருக்குது. மேலே கிண்ணம் மாதிரி தாங்குற மாதிரி இருக்குது. அதில் அகல் வச்சுக்கலாம். ரெண்டும் ஜோடியாக கிடச்சிருக்கு. அது ரொம்ப ரேரு, கிடச்சிருக்கு, போட்டிருக்கேன். வெங்கல முறி ஓலைத்தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓலை வெட்டு அப்படி என்னென்னோ பேர்லாம் சொல்கிறாங்க. அதில் இது ஒன்று. 2 தட்டு கிடச்சிருக்கு. 2ம் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க கேளுங்க. நல்லா இருக்குங்க. நல்ல குட் கண்டிஷன். டிசைன் கூட உள்ள நல்லா இருக்குது. அந்த நடு பகுதியில் கட்டிங்காக இருக்குது. நல்லாயிருக்கு. நல்லா சாதம் போட்டு பிசைகிற மாதிரி நல்லா மேலே வாய் உதடு மேலுக்காக இருக்குது. 2 கேரளா விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளக்கு. இது ரொம்ப பழசுங்க. புதுசு கிடையாது, பழசு. பாலிஷ் பண்ணி வந்திருக்கு. ரொம்ப பழசு. அது பாருங்கள், உள்பக்கம் கூட பாலிஷ் பண்ணி கூட அந்த கலர் மாறலை. இது வெள்ளரி கூஜா. நம்ம அப்பப்போ பார்ப்போம் இல்லையா, வெள்ளரி கூஜில் பாருங்கள், அந்த குமிழ் வச்சா மாதிரி பிடி ஹேண்டலுக்கு அந்த லாக்கிங் சிஸ்டம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெள்ளரி கூஜா. மேலே பிடியும் அழகாக இருக்குது. இது பால் தூக்குங்க. இது காப்பர் கிடையாது. நிறைய பேர் காப்பர்ன்றீங்க. இது காப்பர் இல்லை, பித்தளை தான். கெட்டி பித்தளை, பொன் பித்தளைன்னு சொல்லுவாங்க. காரைக்குடியில் உள்ளதெல்லாம் பொன் பித்தளை தான். பித்தளையே தொலைக்கி வச்சோன்னா கோல்டு மாதிரி இருக்கும். இது இந்த பீதாம்பரியெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதில் அந்த கலர் மாறுது. நீங்கள் புளியோ எலுமிச்சம்பழமோ போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களோட அந்த பித்தளை கலர் வந்துடும். பிடியும் கூட அது உட்டன் பிடி. சொம்புங்க. நிறைய பேர் கலசத்துக்கு வைக்கிறதுக்கு சொம்பு கொடுங்க, பாதம் இருக்கிற மாதிரின்னு கேட்டிங்க. எனக்கு ஒன்று கிடச்சிது, அந்த ஒன்றை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ரசவாளிங்க. எப்போவும் நான் சொல்லக்கூடியது தான். ஒரே கம்பியை நீட்டாக எடுத்து அதை 2ஆக வெட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டு காப்பர் ரிவீட் அடித்து முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் அடிச்சிருக்காங்க.
நல்ல வெள்ளியும் பூசப்பட்டிருக்கு. பணியாரக்கல் வட்டமாக வரும் கைப்பிடி. இது கொஞ்சம் சதுரமாக ஸ்கொயராக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு பணியாரமும் ஒரு இட்லி மாதிரி இருக்கும். பின்பக்கமாக நல்லா நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்லா வெயிட்டுங்க. இது ஒரு டெக்கார் பீஸ் தாங்க, கல்வெள்ளின்னு சொல்லுவாங்க இது. இந்த டிசைன் பாருங்கள், கிட்டக்க காட்டுறேன் பாருங்களேன். பூத்தட்டு மாதிரி டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக இருக்குது, நல்லா ஃபுல்லாக நீட்டாக இருக்குது கண்டிஷன், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. உள்வெட்டு பாருங்கள், உள்பக்கமெல்லாம் எப்படி டிசைன் இருக்குதுன்னு பாருங்கள். பின்பக்கம் 3 பாதம் வச்சுருக்குங்க, தெரியுதுங்களா? 3 பாதம் வச்சு நல்லா நீட்டாக இருக்குது. அழகாக டேபிளில் வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு அன்னம் ஷேப்பில் ஒரு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரிங்க, ரொம்ப அழகாக இருக்குது. டெக்கார் பீஸாகவும் யூஸ் பண்ணலாம், ஆன்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். இது ஆன்டிக் தாங்க, ரொம்ப பழசு. பாருங்கள் லாக்கிங் சிஸ்டம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு பக்கம் தான் திறக்கிற மாதிரி இருக்குது. அன்னமா வாத்தா எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க மேம். எனக்கு தெரிஞ்சு வாத்து மாதிரி தான் தெரியுது, அன்னம் இல்லை அது. பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். 2 இருக்குங்க, ஒரே மாதிரி 2 பீஸ் இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க, தரேன். ஒன்றா தரமாட்டேன், 2ஆவே கேளுங்க. இது நாம விளக்கு, சூரிய சந்திர நாம விளக்கு. சூரியனும் சந்திரனும் இருக்கிற மாதிரி இருக்குது, நாம விளக்கு. இதுக்கு மட்டும் நான் ரேட் சொல்கிறேன், 2ம் எடுத்துக்கோங்க, 1500 கொடுத்துட்றேன். ரொம்ப பேர் சின்னதாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரி, அவங்களுக்காக சரி 2 கிடச்சது போட்டிருக்கேன், 2 சேர்த்து எடுத்துக்கோங்க. 1500 இதுக்கு மட்டும் ரேட் நான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு தூக்குவாளிங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது உள்ள வெள்ளியம் போட்டு நல்லா காப்பர் ரிவீட் அடித்து ரொம்ப அழகாக இருக்குது. யூஸ் பண்ணவே இல்லைங்க, அப்படியே புதுசாக இருக்குது. பாருங்கள், சைடில் காட்டுறேன் பாருங்கள், ரிவீட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் ரிவீட் அடிச்சிருக்கு. பின்னாடியும் பாருங்கள், புழங்காததுக்கான அடையாளம் அப்படியே இருக்குது. பிடியும் அவ்வளோ அழகாக இருக்குங்க, அதில் நல்லா கெட்டியமாக இருக்குது. இது ஒரு டெக்கார் பீஸுங்க. லைட்டு உள்ள லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு சுற்றும். அது ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒயர் கொடுத்து ஒரு பல்பை மாட்டி விட்டுடணும். நான் சுற்றுறேன் பாருங்களேன். லைட் சுற்றும் போது அந்த வெளிச்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப பழசுங்க, புதுசு கிடையாது. ஓப்பன் பண்ணி காட்டுறாருங்க. இப்படி ஈஸியாக கழட்டிட்டு வாஷ் பண்ணி கூட போடலாம் நம்ம, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது லாக்கிங் சிஸ்டம் 3 லாக் இருக்குது அதில். கும்பா பெருசுங்க, சாப்பாடு சாப்பிட்ற கும்பா. அடிப்பகுதி நல்லா கனமாக இருக்குது. கும்பாவும் நல்லா தெளிவாக இருக்குது. பாலிஷ் பண்ணால் இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். வேணுன்றவங்க கேளுங்க, பாலிஷ் பண்ணி தரேன். இது பெரிய பானைங்க, என்னால் தூக்க முடியல, எனக்கு கை வலிக்கும், அதனால் நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பெரிய பானை, நல்லா ஒரு 1 கிலோ அரிசி போட்டு வடிக்கலாம். அதனோட உதடு பாருங்கள், வெங்கலப்பானை. பொங்கப்பானையாகவும் பயன்படுத்தலாம். சாப்பாடு வைக்கலாம், பால் காய்ச்சலாம், சுடு தண்ணி போட்டுக்கலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா கனமாக இருக்குங்க, வெயிட் ஜாஸ்தி. அது நல்லா இருக்குது. 1 கிலோ அரிசி போட்டு வேக வைக்கலாம். டிஃபன் கேரியர் 4 அடுக்கு, 1 2 எத்தனை இருக்குது, ஒரு நிமிஷம், 1 2 3 3 அடுக்குங்க, 3 அடுக்கு கேரியர். நிறைய பேர் 2 கேட்பீங்க, 3 கேட்பீங்க. 4 வரும்போது எனக்கு சரியாகவே கேட்க மாட்டேன்றீங்க. இப்போ 3 வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது இட்லி பானை, சப்பரம் மாடலில் உள்ள இட்லி பானை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எப்போவுமே இட்லி பானையில் இட்லி தட்டு மூடி எப்படி இருக்கோ அப்படி தான் மேலேயும் மூடி இருக்கணும். அந்த வடிவமைப்பு தெரியுதுங்களா? இதே மாதிரி தான் உள்ள இட்லி பானையினுடைய தட்டுலையும் அந்த டிசைன் இருக்கணும். இல்லைன்னா தட்டு மாறி இருக்குதுன்னு அர்த்தம், அதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், எப்படி பிடியில் இருந்தது அதே மாதிரி இதில் இருக்குது. காட்டுறேன், 2 ஒன்றா காட்டுறேன் பாருங்கள், சரிங்களா? இதில் குமிழ் இருந்து இதில் இந்த மாதிரி பிடி இருந்து மாறக்கூடாது.
அது அதுக்குள்ளது அது அதுக்கு இருக்கணும். நல்லா வெள்ளியம் போட்டு நல்லாவே இருக்குது, தெளிவாக இருக்குது. அப்படியே யூஸ் பண்ணலாம் நீங்கள். இதுவும் பாருங்கள் அதே மாதிரி பிடி தான், இதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை, நீட்டாக இருக்குது, நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அதில் பிடி பாருங்கள், அந்த பிடி வெடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அங்கங்கே ஹோல்ஸு, சின்ன 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 ஓட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகாக கொடுத்துருக்காங்க. அரசையில் மாடல் பிடிக்கு கொடுத்துருக்க கப்பு அரசியல மாடலில் ரிவீட் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க இந்த வாட்டி நம்ம கொடுக்குற எல்லா பொருளும். பார்த்துக்கோங்க. எது வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் விட்டுறீங்க. லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் அடுத்த